ஜெயிக்கக்கூடிய முன்னேறக்கூடிய சகல பொட்டன்சியல் ஆவி இருக்கு. தேவனுடைய வார்த்தைகளால் அப்படியே சூழப்படுகிறோம் என்றால் மனது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, மறுரூபமாகுது. மறுரூபமாகும் பொழுது முன்ன இருந்த ஆள் மாதிரி இருக்க மாட்டான், டோட்டலா கம்ப்ளீட்டான ஆளா இருப்பான். நீங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னவென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மனம் புதிதாகிறதுனாலே வேற ஆளா டோட்டல் ரேடிக்கல் சேஞ்ச் ஆகுங்கிறார். தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் சுகத்தை குறித்து, செழிப்பை குறித்து, நல்வாழ்வை குறித்து தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இந்த வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் எல்லாருக்கும் வாஞ்சிருக்கு. அது எப்போ நடக்கிறது என்றால் இந்த உலகத்துக்கு வெத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகாத வரை வாழ்க்கை மாறாது. பொதுவாக அந்த காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் சில சொல்லிட்டு தான் இருக்காங்க, ஒரு ஆவியில் வசனம் இல்லை அதனால தான் நீ தோற்று போயிட்டமா, ஒரு ஆவி ட்ரை ஆயிடுச்சு அதனால நீ தோத்துட்ட. ஆவிக்கு இருக்குங்க வசனம்? ஆவிக்கு வசனமே தேவையில்லைங்க. உங்கள் ஆவியில் யார் இருக்கார்? கிறிஸ்து இருக்கிறார். தேவனோட வாக்கு தத்தங்கள்லாம் கிறிஸ்துவுக்கள் ஆம் என்றும் ஆம் என்றும் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டார். இதெல்லாம் எங்கே இருக்கு? ஆவியில் இருக்கிறது. அவ்வளவு வாக்கு தத்தங்களும் ஆவிக்குள்ள இருக்கு. ஆவிக்கு ஒன்றுமே தெரியாது கிடையாது, அத்தனை தெரியும். ஆவிக்கு எதுக்கு தெரியாது? என் மனதுக்கு தெரியாது. இங்கே சொல்கிறாங்க மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக. அந்த மறுரூபங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, கவனிக்கிறீங்களே? அது மெட்டமார்ஃபோங்கிற வார்த்தை, கிரேக்க வார்த்தை. இந்த மெட்டமார்ஃபோல இருந்தால் மெட்டமார்ஃபசிஸ் வருது. மெட்டமார்ஃபசிஸ் தெரியும் இல்லையா? சொல்லிடுறேன். மெட்டமார்ஃபசிஸ்னா ஒரு மிருகமோ ஒரு பூச்சியோ ஒரு நிலையிலிருந்து முற்றிலும் வித்தியாசமான நிலைக்கு மாறுவதை தான் மெட்டமார்ஃபசிஸ்ங்கிறோம். இந்த மெட்டமார்ஃபசிஸ், இந்த புழு வண்ணத்து பூச்சியாக மாறுது பார்த்தீங்களா, அது மெட்டமார்ஃபசிஸ். சில இடத்துல இந்த நியூ கிரியேஷனை பற்றி புது சிருஷ்டிப்பை பற்றி பேசும்போது வெளியே படத்தை அந்த படத்தை போடுவாங்க சிலர்லாம். ஒரு புழு ஒரு கக்குள்னு சுற்றி இருக்கும். அப்புறம் அது புது சிருஷ்டியில் கிடையாது. புது சிருஷ்டியிலேருந்து ப்ராசஸே கிடையாது. இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறோம், அவர் தான் தேவன் சொல்கிறோம், மறு செகண்டு ஆவி புது சிருஷ்டியாக மாறிடும். எங்கே ப்ராசஸ் நடக்குது? என்னுடைய மனதில் தான் பெரிய ப்ராசஸ் நடக்குது, ரொம்ப நாள் நடக்கிற ப்ராசஸ்ஸு. இது ஒரு தவளை எப்படி முட்டையிலிருந்து தவளையாக மாறுங்கிறது, இதுவும் மெட்டமார்ஃபசிஸ் தான். மெட்டமார்ஃபசிஸ் நம்ம மனதில் வர்றது, புழு வண்ணத்து பூச்சியாக மாறுறது, இதுவும் மெட்டமார்ஃபசிஸ் தான். தவளை முட்டை போடுது. அப்புறம் இந்த டாட்போல்ஸுங்கிறாங்க இல்லையா, டாட்போல்ஸ்னால் தலைப்பரட்டை. ஒரு தலைப்பரட்டையை பார்க்கும்போது அது தவளைன்னு உங்களுக்கு தெரியாது, தவளையாக இருக்கும். தலைப்பரட்டை தவளையாக மாறக்கூடிய முதல் ஸ்டேஜ். ஆனால் தலைப்பரட்டைக்குள்ள முதல்ல கால் இருக்காது, சிறுசு. இப்போது கொஞ்சம் கால் இருக்குது, முதல்ல சிறுசாக இருக்குது, ஒரு கால் இருக்காது. அதுக்குள்ளே அந்த கால் இருக்குது. இந்த தவளையாக மாறக்கூடிய கால் உள்ளே இருக்குது. தலைப்பரட்டை தாவாது, தவளை தாவும். அந்த தாவக்கூடிய சக்தி அந்த தலைப்பரட்டைக்குள்ளே இருக்குது. ஒரு ப்ராசஸ் ஆகும் பொழுது உள்ளேருந்து வெளியே வரும். அதே போல் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீ ஜெயிக்கக்கூடிய முன்னேறக்கூடிய சகல பொட்டன்சியல் ஆவியில் இருக்கு. தேவனோட வார்த்தைகளால் அப்படியே சூழப்படுகிறோம் என்றால் மனது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, மறுரூபமாகுது. மறுரூபமாகும் பொழுது முன்ன இருந்த ஆள் மாதிரி இருக்க மாட்டான், டோட்டலாக கம்ப்ளீட்டான ஆளாக இருப்பான். ஒரு தவளைக்கு பக்கத்தில் தலைப்பரட்டையை வச்சிங்கன்னா இதுதான் அதுன்னு சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியாது. படிச்சிருந்தீங்கன்னா சொல்ல முடியும். நான் சொன்னது புரியுதுங்களா? இந்த தலைப்பரட்டை இருக்கு இல்லையா, டாட்போல்ஸு, அது தண்ணிக்குள்ளே மட்டும்தான் வாழும். தண்ணி வெளியே எடுத்து போடுங்க, செத்து போகும். தவளையாக மாறுச்சுன்னா தண்ணிக்குள்ளேயும் வாழும், தரைக்குள்ளேயும் வாழும். முதல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்ம உலகத்தோடு மட்டும்தான் நம்ம காண்டாக்ட் பண்ண முடியும், ஸ்பிரிச்சுவல் வேலை காண்டாக்ட் பண்ண முடியாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் இந்த உலகத்தோடும் டீல் பண்ண முடியும், ஆவி மண்டலத்தோடும் டீல் பண்ண முடியும். நீங்கள் ஆவி மண்டலத்தோடு சரியாக டீல் பண்ணுறீங்கன்னா உலகத்தோடு டீல் பண்ண முடியும். அது ப்ராசஸ். இது ஒரு நாள் நடக்காது. ரட்சிக்கப்படுறது ஒரு செகண்டில் நடந்துடும். இது ப்ராசஸ். இதில் போய் பாருங்கள், புழுவை தொட முடியாது.
சில மக்களுடைய மனதை நம்ம தொடவே முடியாது. ஐயோ அவ்வளோ கேவலமாக இருக்கும். வசனத்தோடு அப்படியே ஒன்றி போயிட்டே வாங்க, அதை கையில் தொட்டு கொஞ்சக்கூடிய வண்ணத்து பூச்சியாக மனசு மாறும். அது ப்ராசஸ். இது கடினமான ப்ராசஸ்ஸு. இதுக்கு உட்காரணும், சிந்திக்கணும், யோசிக்கணும், வசனத்தை கேட்கணும், இருதயத்தை தேவன்கிட்ட கொடுத்து ஆண்டவரை எழுதுங்கன்னு சொல்லணும். நம்முடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் மனதில் எழுதுங்கன்னு சொல்லணும். புதிய ஏற்பாட்டில் எழுதுறான்னு இருக்குங்க. அப்படி எழுதுறதுக்கு இடம் கொடுங்க, அது வேற மாதிரி இருக்கும்.